வணக்கம். என்னோட பேர் புவனேஸ்வரி. நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. நான் 2020 சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 years ஸ்டாண்டர்டாக எதுவும் பண்ணலை. அடுத்தது 2 years வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வீட்டில் இருந்து தான் படித்தேன். என்கிட்ட கான்ஃபிடென்ட் இருந்ததே தவிர கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் ஜூன் 2024 தான் சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட ஒரு லைஃப் டைம் லேர்னிங் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி இருந்தால் கண்டிப்பாக எதுனாலும் அச்சீவ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வீட்டில் இருந்து ஃபெயில் ஆனால் அதுக்கு நான் எந்த சுச்சுவேஷன் வேணாலும் நான் காரணம் சொல்லலாம். ஆனால் இங்கே இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் நான் ஃபெயில் ஆனேன்னா அந்த தோல்விக்கு நானே தான் காரணமாக இருப்பேன். ஸோ என்னோட தோல்விக்கு நானே காரணமாக இருந்துடக்கூடாதுன்னு மட்டும் நினச்சேன். ஸோ இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ண டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எல்லா பேக் எண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததாக இந்த சக்ஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட். நான் வந்து RRBPO January 1st ரிசல்ட் வரும்போதே நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் வரலை. அப்போவும் எங்கள் அப்பா சொன்ன ஒரே விஷயம், இவ்வளோ தூரம் வந்துட்ட, இந்த இடத்துல நின்றுட்டா இவ்வளோ தூரம் வந்ததும் வேஸ்ட்டாக போயிடுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்னோட எஃபோர்ட் வந்து டபுள் டைம் போட்டேன். அடுத்தது தான் IBPS இன்டர்வியூ நடந்தது. அது வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டேன். ராஜா சார் வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் கிளாஸில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இன்டர்வியூவில் நீங்கள் 100% எஃபோர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலான்னு. எனக்கு இன்டர்வியூவில் 17+ மார்க்ஸ் எடுத்து அதனால தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ராஜா சாருக்கு நன்றி. அடுத்தது டீச் பண்ண எல்லா டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் நன்றி சொல்கிறேன். அண்ட் நான் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் அடுத்தது இந்த சுரேஷ் இன்ஸ்டியூட் மட்டும் இல்லாமல் நான் பிரைமரி ஸ்கூல்லேருந்து படித்த எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க பண்ணது வந்து எனக்கு மேண்டேட்ரியாக இருந்தது. அண்ட் இன்னைக்கும் நான் அவங்க April 1 வந்து ரிசல்ட் வந்தது. March 31 அவங்க சொன்னது, கண்டிப்பாக நாளைக்கு சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, நீங்கள் சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறத நாங்கள் கேட்கறதுக்கு வருவோம்னு சொல்லி இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஆல். கூடியிருக்கும் இந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் சுகேஷ் சார் அவர்களுக்கும், மாணவர்களை நல்வழி காட்டி உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்ற ராஜா சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிறுவனத்தின் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஏனைய ஹாஸ்டல் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சேலத்திலிருந்து வருகிறேன். சேலம் எங்களுடைய பூர்வீகம் சேலம். பாப்பா வந்து 2020 BE வந்து கற்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் முடித்தாங்க. அந்த நேரம் வந்து கொரோனா காலம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அரசு வேலை இல்லை. 2 ஆண்டுகள் வந்து உலகத்தையே புரட்டி போட்டுச்சு கொரோனாங்கிற ஒரு பேர் அழிவு. சரி, பாப்பா வந்து ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. சரி, எதனா எடுத்து படிக்கணும் போது TNPSC படிக்கலாமா இல்லை பேங்கிங் படிக்கலாமான்னு 2 ஆப்ஷன் எடுத்தாங்க. அதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லில், எனக்கு நிறைய சொல்ல தெரியாது, அந்த செல்லுலேயே சில கிளாஸ் எல்லாம் படிப்பாங்க. இயல்பாகவே ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் மெயின்ஸும் பண்ணிடுவாங்க. மெயின்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்கில் போயிடும். அந்த 1 மார்க் 2 மார்க்கு யாரை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவே நீ நெட்டில் பாருமா, எந்த இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்குது, அங்கே நான் ஒன்றை சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் அகாடமி வந்து பாப்பா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். போன வருஷம் 6வது மாதம் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ராஜா சார் முன்னிலையில் நான் பாப்பாவை சேர்த்துட்டு போகிறோம். அப்போ ராமகிருஷ்ணன் சார் ஹாஸ்டல் தான் சொன்னார். சார் வந்து ஹாஸ்டல்லையே சார் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஃபோன்லேயே கேட்டோம். ஹாஸ்டலுக்கு நானாச்சும் உங்கள் பொண்ணை சேர்த்துங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே வந்து சேர்த்துட்டு நான் பாப்பா
அப்பா விட்டுட்டு போகும்போது நான் ஒரு பக்கம் நின்று அழுவுறேன். எங்க பொண்ணு ஒரு பக்கம் நின்று அழுவுது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்ட்டு நான் சேலத்துக்கு விட்டுட்டு சேலத்துக்கு கிளம்பும் போது அருப்புக்கோட்டையை நோக்கி மதுரைக்கு பக்கமா பஸ் போயிடுச்சு. அப்பா நான் வந்து உங்களோடய வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்றீங்களா? கண்ணு நான் வந்து மதுரைக்கு பக்கமா போயிட்டு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். என் பிள்ளைங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அதாவது உள்ளூர்லயே ஸ்கூல் கல்லூரி எல்லாம் அங்கேயே படிக்க வச்சிட்டேன். நல்லா படிப்பாங்க. எங்க அப்பா வந்து ஒரு ஜெயில் வார்டனு. நான் வந்து சேலம் சவுடேஸ்வரி கல்லூரியில் பிகாம் முடித்தேன். எங்க அப்பா அரசு வேலை என்னால் வாங்க முடியல. சரி பிகாம் முடிச்சுட்டு வேலை வாங்க முடியும். நான் வந்து என்னுடைய கனவுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள், விவசாய கூலிகள், பல்வேறு தொழில்துறையை சார்ந்தவங்க. அன்னைக்கெல்லாம் நமக்கு போதிய வசதிகள் கிடையாது. 2000க்கு அப்புறம் தான் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஆசை. அன்னைக்கு யூபிஎஸ்சி புக்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். ஐபிஎஸ் ஆகணும், வரதராஜன் ஐபிஎஸ்ன்னு போடணும், அப்படி கெத்தா ஜீப்பில் போய் இறங்கணும், இந்த ஊரில் நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் முடியல. அது என்னுடைய தவறா இறைவனுடைய தவறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எங்கள் அப்பா இடத்த யாராவது ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என் பெரிய பொண்ணு பரமேஸ்வரி 2020 மேரேஜ் பண்ண, கொரோனாவுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி. அப்போ வந்து என் பெரிய பொண்ணுகிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 20 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டுமா, இல்லை பவுன் வேண்டாம் படிக்க வச்சு வேலை வாங்கி தட்டுமா? 20 பவுன் போட்டா எந்த சூழ்நிலையினாலும் அது வந்து ஒன்று பயன்படாது. பொருளாதார ரீதியாக பயன்பட ஒரு நாளைக்கு போட்டுட்டு போவோம். ஆனால் உன்னை படிக்க வச்சு வேலை வாங்கிட்டா இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்துவேன். பெண்களுக்கு முதல்ல கல்வி இருக்கணும். இங்கே நிறையா ஆண்களும் மாணவர்களும் பேச வந்திருக்கீங்க, மாணவிகளும் இந்த இடத்துல இருக்கீங்க. இங்கே நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது பெண்களை தான். ஏன்னா பெண்களுக்கு வந்து இன்னைய சமுதாயத்தில் கல்வி, உத்தியோகம், உயர்வு, பாதுகாப்பு இது 4 இருந்தால் இந்த நாடு கண்டிப்பாக வல்லரசு ஆகிடும். ஏன்னா மாணவர்களை எங்கனாலும் விட்டுடலாம், எங்கனாலும் அவங்க துணிச்சு வந்துடுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைங்களும் வந்துடுவாங்க. இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அப்படி இருந்தும் நான் 400 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட சேலத்திலிருந்து இந்த இன்ஸ்டியூட்டை நம்பி, பாதுகாப்பை நம்பி இந்த இடத்துல கொண்டாந்து நான் சேர்த்தி இன்னைக்கு வந்து நாடு போற்றோம் நல்ல இடத்துல, நல்ல அரசு பணியில் என் பொண்ணை அமர்த்திய இந்த சுரேஷ் அகாடமிக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கோபுரத்தையும் தாங்கி நிற்கிறது ஒரு கட்டடம், ஒரு ஃபவுண்டேஷன் கடக்கான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கோபுரத்தையும் தாங்கி நிற்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் வந்து கோபுரத்துக்கு தெரியுது, பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. கோபுரம் மட்டுமே தெரியும், கோபுரத்தை மட்டுமே தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் கோபுரத்துக்கு தெரியும் இந்த ஃபவுண்டேஷன் தான் நம்மளை தாங்கி நிற்குதுன்னு. அந்த மாதிரி எத்தனையோ இதுக்கு முன்னாடி இங்கே பயின்று வேலை வாங்கி சென்ற பல, அதாவது அதிகாரியா இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும், இனி வரும் காலத்தில் அதிகாரியா வரக்கூடிய மாணவ மாணவிகளும், தற்போது அதிகாரியா போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரி பேரண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீங்க. பல்வேறு சூழல்கள், பல்வேறு கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த இடத்துக்கு நம்ம பயணம் செஞ்சிருக்கிறோம். நான் அதிகமாக வந்து ஒரே ஒரு இதுதான் என் பொண்ணுக்கு சொல்லுவேன். 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். சும்மா படித்தோம், ஒரு இடத்துல போய் வேலை வாங்கணும், ஏதோ நம்ம வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது. பணம் வேணும்னா தொழில் செய், அதிகாரம் வேணும்னா அரசு பணிக்கு போ. நீங்க பெரிய ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கலாம், எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் வச்சிருக்கலாம். உங்களால ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் சேவை செய்ய முடியும், நிறைய பேருக்கு சேவை செய்ய முடியாது. ஆனா ஒரு அரசு அதிகாரியா நீங்க இருந்தீங்கன்னா, அது எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி, அரசாங்கம் போடக்கூடிய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய பொறுப்பு இந்த அதிகாரிகளுக்கு தான் இருக்குது. அப்ப உங்க வங்கியில தேடி
தேடி வரக்கூடியவங்க, இன்னும் பல்வேறு துறை சார்ந்தவங்க உங்களை தேடி வர ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நீங்க வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வழிகாட்டுதலா இருந்து அவங்க கிட்ட நீங்க நல்ல சகிப்புத்தன்மையா பழகி நல்ல இடத்துல நீங்க அவங்களை எல்லாம் கொண்டு வரணும். உங்க சமுதாயத்துல உங்களுடைய ஊர்ல நீங்க வந்து நம்மளுடைய தாய் தந்தை தலை நிமிர்ந்து வாழ்றாங்கன்னா அதுக்கு நீங்க வாங்கியிருக்கிற போஸ்டும் நீங்க வகிக்கிற பதவியும் இதுதான் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெருமை. அதே நேரத்தில் எல்லாமே நான் சொல்லுவேன், எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்பட முடியாத சக்தியா உருவெடுக்கணும். இந்த இடம் இவனால முடியாது, இவனால பண்ண முடியாது, இவனால இது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, சொந்த பந்தம் உற்றார் உறவினர், அதாவது பேரண்ட்ஸ் எல்லாமே படிப்பு மட்டும்தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நீங்க இப்பதான் 25 வயசு 27 வயசை கடந்திருக்கிறீங்க. ஆனா உங்களை பெற்றவங்க எல்லாமே 55 60 வயசை கடந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் யாரால இன்னல் பட்டிருப்பாங்க, யாரால கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு உறவுகளால் வந்து தூற்றப்பட்டிருப்பாங்க, போற்றப்பட்டிருப்பாங்க. ஆனா அத்தனை பேரண்ட்ஸுங்களும் இன்னைக்கு தங்களுடைய பிள்ளைங்க இந்த இடத்த வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மிகவும் சந்தோஷத்தோட அவங்க ஊருக்கு தலை நிமிர்ந்து அந்த ரிசல்ட் வந்தோடனே போவாங்க. என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா, ஒரு நாள் கூட வந்து நம்ம ஹாஸ்டல்ல இருந்து சொல்லாம அனுப்புனதே இல்லை. திடீர்னு ராமகிருஷ்ணன் சார் என்ன பண்றாங்க, சார் நான் பாஸ் ஆயிட்டேன், எங்க அப்பா கிட்ட சொல்லாம போகணும், போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புறப்பட்டுருக்காங்க. தெரியல, நேரா 12 மணிக்கு பஸ் ஏறி விடிகால 6 மணிக்கு சேலம் வந்து லட்சுமி ஸ்வீட் வாங்கிட்டு 7 மணிக்கு வந்து கதை தட்டுறா. என்னடா பொண்ணு எப்பயுமே சொல்லிட்டு தானே வரும், ஹாஸ்டல்லையும் சொல்லாம விட்டாங்களே, நாம என்னடா இப்படி பண்றதுன்ட்டு, அப்பா பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்வீட் வாயில வச்சா. என் பொண்ணை வந்து என் தாய் வந்து எனக்கு உயிர் கொடுத்து, அதாவது ரத்தம் சதை உயிர் எல்லாம் கொடுத்து என் தாய் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா நான் பெற்ற இந்த தாய் என்னை இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு காலர் தூக்கி விட்டு கெத்தா சுத்துவேன். இதே இடத்துல இன்னொன்னு சொல்ல எடுத்துக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் நான் அதிகமா பேசுறதா கூட நீங்க நினைக்கலாம். அதுக்காக நான் வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐஏஎஸ் அகாடமி சார்கிட்ட. என் பெரிய பொண்ணு வந்து இப்ப 2024 பேட்ச் டிஎன்பிசில குரூப் 4 எழுதினாங்க. பாஸ் ஆகி திருவண்ணாமலையில் ஊரக வளர்ச்சி துறையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்றேன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்கும் தெரியும் தாய்மைனா என்னன்னு. பாப்பாவுக்கு ஏற்கனவே 3 வயசுல ஒரு குழந்தை, இன்னைக்கு குழந்தை பிறக்குது, நாளானைக்கு எக்ஸாம் போறாங்க, ஒரே நாள் குறுக்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பச்சிலம் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு இன்னைக்கு குழந்தை பிறக்குது, நாளைக்கு ஒரு நாள் தான் குறுக்க, நாளானைக்கு எக்ஸாமுக்கு போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாங்க. அந்த தாய்மை நிறைந்த என் மகளை நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு எல்லையில்லா மற்றற்ற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி இவ்வளவுக்கு உறுதுணையா இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி ஒரு தாயா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரியா, எங்க ஒரு தோழியா, இந்த குடும்பத்தை வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுளா எப்படி நம்ம கடவுளை வணங்குறோமோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளா என் மனைவி வந்து எங்களை எல்லாத்தையும் வழி நடத்துறாங்க. ஏன்னா நான் வந்து உழைப்பு தான். இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு சுரேஷ் அகாடமி ஃபவுண்டேஷனோ அந்த மாதிரி என் குடும்பத்துக்கு நான் ஃபவுண்டேஷன் தான். ஆனா யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தினது என் தாய், என்னுடைய மனைவி. அதனால இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். ஒரே எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன். கிரிக்கெட்டை நிறைய பேர் விளையாட்டா பார்த்திருப்பீங்க. என்னுடைய 55 வருஷத்தினுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், நான் கிரிக்கெட்டை தான் வாழ்க்கையா பார்க்கிறேன். கிரிக்கெட் எனக்கு பிடிக்காது, பட் கிரிக்கெட்டை வாழ்க்கையா பார்க்கிறேன். ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சு ஆடுறாரு, அவருக்கு எதிரில் வந்து அவருடைய தோழர் இருக்கிறாரு. நீ அடிச்சு ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுக்காக 9 பேர் வட்டம் கட்டி உன் கிரவுண்ட்ல நிக்கிறான். உன்னை எங்க அடிச்சாலும் உன்னை கேட்ச் பண்ணுவான். நீ அடிச்சு கொஞ்சம் வந்தா பின்னாடி இருக்கிறவன் ஸ்டம்ப் அவுட் பண்ணிடுவான். முன்னாடி இருக்கிறவன் 4ல நிப்பான், 6ல நிப்பான், தள்ளி நிப்பான். எந்த இடத்துலயும் உன்னை அவுட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறான். அத்தனையும் கடந்துதான் நீ போய் அந்த பேட்ஸை பிடிக்கிற. நான் அடிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன். அதேதான் இந்த சமுதாயம் உன்னை பல்வேறு வழியில துன்புறுத்தும், பல்வேறு வழியில கஷ்டப்படுத்தும், பல கல்லுகள் எரியும். ஆனா அதையெல்லாம் கடந்து இந்த இடத்துல நீங்க வெற்றி பெற்று என்னுடைய மகள் வந்து எனக்கு எப்படி பெருமை தேடி கொடுத்திருக்குதோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியும் அவங்கவுங்க பேரண்ட்ஸுக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கும் மாணவி செல்வங்களுக்கும்
அனைவருக்கும் என்னுடைய மட்டற்ற மகிழ்ச்சி இந்த நேரத்தில் வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், கஷ்டங்களை இஷ்டங்களாக ஏற்றுக்கொண்டால் நீ இஷ்டப்பட்டது கஷ்டமில்லாமல் கிடைக்கும். இதை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட ஒரு தாரக மந்திரம். சும்மா நாம ஒண்ணு போறோம், எட்டி பார்க்கிறோம், வந்துடுறோம், போறோம், எட்டி பார்க்கிறோம், வந்துடணும் கூடாது. நீ அடையணும்னா தொடர்ந்து போய் தான் தீரணும். அதனால சிறப்பா நீங்க செஞ்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போய் பல சமூக சேவைகள் செஞ்சு, சமூக சேவைனா உங்களுடைய வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, பாமரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு சிறந்த ஒரு போதனை நிரூபிச்சு சகிப்புத்தன்மையோட பதவி வகித்து இப்ப நீங்க வந்திருக்கிறது இந்த சுரேஷ் அகாடமி வெற்றிங்கிறது. நீங்க உள்ள போறீங்க, இது வரையில நீங்க படித்தது எல்லாமே பாட படிப்பு. இனிமேல் தான் நீங்க வாழ்க்கை படிப்பு படிக்க போறீங்க. அங்க பல்வேறு மக்களை சந்திக்க போறீங்க, பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும், பல்வேறு நிறைகுறிகள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து வெற்றி பெற்று சீரும் சிறப்போடு வாழணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த சுரேஷ் அகாடமியினுடைய சுகேஷ் சாருக்கும், ராஜா சாருக்கும், ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிறுவனரையும் அவருடன் சேர்ந்து சுகேஷ் சார், ராஜா சாருடன் நாங்கள் இணைந்து ஒரு போட்டோ எடுத்து இதை பெருமையா எங்க வீட்டில் நாங்கள் மாட்டி வைப்பேன்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக் நேரம், வாய்ப்பு, வழிகாட்டுதல், இது மூணும் நம்ம கையில் இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது அந்த பீரியட் ஆஃப் இன்டர்வல்ல என்ன வேணாலும் மாறலாம். நம்ம கிட்ட டைம் கிடைக்காம போகலாம், மேபி அடுத்தது நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம், வேகன்சி ரெடியூஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு எந்த ஒரு விஷயத்தையும் விடாம நம்ம கையில் இருக்கும் போதே நம்ம 100% எஃபோர்ட்டை போட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணோம். ஸோ வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆல். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முக